ஹாய் வணக்கம். பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல பீட்ரூட்டை நல்லா ஒரு பீட்ரூட் ஒரு நார்மல் சைஸில் தோலை சீவிட்டு காய் சீவுறது இருக்கு இல்லைங்களா, அது சுரண்டி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டு ஒரு சிறிய பீட்ரூட்டு, அடுத்தது கொஞ்சம் சிறிதளவு புளி, அப்புறம் ஒரு தக்காளி, 3 வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பீட்ரூட்டை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. சுத்தமான நல்லெண்ணெய், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் போட்டு நல்லா பீட்ரூட்டை வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கியாச்சு. இப்போ மிளகாய், வரமிளகாய் ஒரு 3 அல்லது 4, காரம் தேவையான அளவு, ஒரு தக்காளி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு புளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். வெங்காயம் சிறிதளவு ஒரு 50 கிராம் அளவு வெங்காயம் இருந்தால் கூட போதும். 4 பல் பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தழை இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, கொத்தமல்லி தழை ஒரு கொஞ்சம் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கொய்யாக்காய் ரொம்ப பிடிக்கும் தான். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேவையான அளவு லைட்டாக கொஞ்சம் போதும். ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போதும், 2 டீஸ்பூன் இருந்தால் கூட போதும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் அரை முடியில் பாதி இருந்தால் கூட போதும். 1/4 மூடி தேங்காய் திருகி வச்சுக்கோங்க. இது நல்லா வறுபடட்டும். நல்லா வறுத்தோடனே செவக்க வறுத்துருங்க. நல்லா செவக்க வறுத்துருங்க. நல்லா வறுத்தாச்சு. நம்ம எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பீட்ரூட்டு, அந்த தக்காளி வெங்காயம், அதோட இதையும் சேர்த்து கொட்டி வச்சுக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறது அது கொட்டு நல்லா இதோட நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம், அதோட போட்டு தேங்காய் போட்டு திருவி இறக்கிடுங்க. பீட்ரூட் சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.